விரைவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதிகாரிகள் நம்முடைய ஒருத்தர் வீட்டுக்குமே வர இருக்கிறாங்க. நம்மக்கிட்ட அவங்க 33 கேள்விகள் கேட்க இருக்கிறாங்க. அந்த கேள்விகள் என்ன, அவங்க ஏன் அதை கேட்குறாங்க, அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். வணக்கம். நாடு முழுவதும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிக்க போகுது. முதல் கட்டமாக ஏப்ரல் 1லேருந்து செப்டம்பர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6 மாத காலத்துக்கு ஹவுஸ் எனுமரேஷன், அதாவது வீட்டுக்கான கணக்கெடுப்புகளை நடத்த போகிறாங்க. நம்ம நாட்டில் எத்தனை வீடுகள் இருக்குது, அதில் எப்படி இருக்காங்க மக்கள், அதை பற்றி ஒரு கணக்கெடுப்பு நடத்த இருக்கிறாங்க. அடுத்த வருஷம் பிப்ரவரி 2027 மக்கள் தொகைக்கான கணக்கெடுப்பு நடத்த இருக்கிறாங்க. இந்த இரண்டிற்காகவும் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கே அதற்கான அதிகாரிகள், சென்சஸ் அஃபிஷியல்ஸ் என சொல்லப்படும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதிகாரிகள் வர இருக்கிறாங்க. முதற்கட்டமாக ஏப்ரல் 2026 நம்முடைய ஒவ்வொரு வீட்டுக்குமே வர இருக்கிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா 33 கேள்விகள் நம்மக்கிட்ட கேட்பாங்க. முதற்கட்டமாக கேட்கப்படும் அந்த 33 கேள்விகளும் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டை பற்றியதாக இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கிற எத்தனை நபர்கள், அது நம்ம வீட்டில் இருக்கிற என்னென்ன எலக்ட்ரானிக் கூட்ஸ் இருக்குது, நம்ம வீடு என்ன மாதிரி வீடு, அதை பற்றியும். ஸோ ரீசெண்டாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அதற்கான ஒரு சர்க்குலரை இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அந்த 33 கேள்விகளை நம்மகிட்ட கேட்கப்படும்னு சொன்னாங்க இல்லையா, அது என்னென்னன்றதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்பர் 1 பார்த்தீங்கன்னா பில்டிங் நம்பர், அதாவது முனிசிபல் மற்றும் லோக்கல் அத்தாரிட்டி படி நம்ம வீட்டுடைய முகவரியின் வீட்டு நம்பர் நம்ம தரணும். நம்பர் 2 பார்த்தீங்கன்னா சென்சஸ் பர்பஸ்க்காக அவங்க மார்க் பண்ணுற அந்த வீட்டு நம்பர். அதிகாரிகள் ஒவ்வொரு வீட்டு முன்னாலும் பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணுவாங்க. அந்த சென்சஸ் படி அந்த நம்பர் என்னன்றதை அவங்க மார்க் பண்ணி சொல்லுவாங்க. அந்த நம்பர் அது. நம்பர் 3 பார்த்தீங்கன்னா ப்ரிடாமினன்ட் மெட்டீரியல் ஆஃப் ஃப்ளோர், அதாவது வீட்டினுடைய ஃப்ளோர் கான்க்ரீட்டில் போடப்பட்டிருக்கா, இல்லை டைல்ஸில் போடப்பட்டிருக்கா, இல்லை பார்த்தீங்கன்னா சாதா மண் வீடா, என்ன வகை வீடு நம்ம வீடு அப்படின்றத அவங்க நோட் பண்ணுவாங்க. 4வது அவங்க கேட்க போகிற கேள்வி, நம்ம வீட்டில் என்ன மாதிரி வால் இருக்குது, அந்த வீட்டின் சுற்றி இருக்கிறது செங்கலால் ஆனதா, மண்ணால் ஆனதா, கான்கிரீட்டால் ஆனதா, என்ன வகையில் இருக்கோ அதை நம்மக்கிட்ட கேட்க போகிறாங்க. 5வதாக என்ன கேட்க போகிறாங்கன்னா, நம்ம வீட்டின் கூரை பார்த்திங்கன்னா ப்ராப்பரான ஒரு சீலிங் இருக்குதா, கான்கிரீட் சீலிங்கா, கூரையா, இல்லை தகர ஷீட்டா, என்ன மாதிரி கூரை இருக்குதுன்றதை நம்ம அதில் சொல்ல வேண்டியிருக்கும். 6வது கேட்க போகிறது பார்த்திங்கன்னா, அந்த வீடு எதற்காக பயன்படுகிறது என்ற ஒரு கேள்வியும் அடுத்து 6வதாக கேட்குறாங்க. அதாவது அந்த வீடு வசிக்கிறதுக்காக பயன்படுதா, இல்லை அந்த வீடு கடை ஏதாவது நடத்துகிறீங்களா. 7வது வீட்டினுடைய கண்டிஷன், இப்போ அந்த வீடு என்ன நிலையில் இருக்குது, நல்ல ஸ்திரமாக கட்டடம் நல்ல ஒரு கட்டடமாக இருக்கா, இடிபாடுடன் கூடிய கட்டடமாக இருக்கா, இல்லை கட்டடம் வீரல் விட்டுருக்கா, என்ன நிலையில் இருக்குது, அதுதான் கேட்குறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா 8வது கேள்வி, வீட்டில் எத்தனை பேர், ஹவுஸ் ஹோல்ட் நம்பர், வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்க, 5 பேரா, 6 பேரா, 10 பேரா, அதை பற்றி கேட்குறாங்க. 9வதாக கேட்குறது பார்த்திங்கன்னா, வீட்டில் நார்மலாக எத்தனை பேர் இருப்பீங்க, அதாவது ஒரு வீட்டில் 5 பேர் இருக்கலாம், அதில் 2 பேர் வெளிநாட்டில் இருக்கலாம், இல்லை வெளி மாநிலத்தில் இருக்கலாம். ஆனால் நம்ம வீட்டை சேர்ந்த கணக்கு தான் வருவாங்க. அதனால் அந்த வீட்டில் வெளியூரில் போனவங்க தான் இருக்கீங்களா, இல்லை வெளிநாட்டுக்கு போனவங்க இருக்கிறீங்களா, இல்லை எல்லாருமே உள்ளூரில் அந்த வீட்டில் வசிப்பவர்கள் தானா, அதுதானே அடுத்த கேள்வி. தென் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 10வது கேள்வி ஹெட் ஆஃப் தி ஃபேமிலி யார், அந்த ஒரு 5 பேரை சொல்கிறீங்கன்னா அந்த 5 பேரில் வீட்டின் தலை யார், அதுதான் கேட்குறாங்க. அதுக்கு அடுத்தது அந்த ஹெட் ஆஃப் த ஃபேமிலியின் பாலினம் என்ன, பெண்ணா ஆணா அல்லது 3ஆம் பாலினமா, அதை பற்றி கேட்பாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த ஹெட் ஆஃப் த ஃபேமிலி அல்லது அந்த வீட்டில் யாராவது ஷெட்யூல் காஸ்ட்டோ இல்லை ஷெட்யூல் ட்ரைபாவோ இல்லை அதர் கேட்டகரியில் இருக்கீங்களா. இது பார்த்திங்கன்னா முதல் முறையாக கேட்கப்படுதுங்க. 1931 சென்சஸ்க்கு அப்புறம் முதல் முறையாக இந்த கேள்வி கேட்கப்படுகின்றது. அந்த வீட்டு நபர்கள் எஸ்சி எஸ்டியா இல்லை அதர் கேட்டகரியான்றதை நீங்கள் சொல்லணும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 13வது கேள்வி அந்த வீட்டுடைய ஓனர், நீங்கள் அந்த வீட்டில் வசிக்கிறீங்களா, இல்லை அது வாடகை வீடா, வாடகை வீடாக இருந்தால் அந்த வீட்டுக்குடைய ஓனர் யார், இல்லை நீங்களே ஓனாக வசிக்கிறீங்களாலும் அந்த வீட்டுக்கான ஓனர் யார், அதுதான் 13வது கேள்வி. 14வது கேள்வி பார்த்திங்கன்னா, அந்த வீட்டில் தங்குவதற்கான, அந்த வீட்டில் வசிப்பதற்கான எத்தனை அறைகள் இருக்கின்றன,
உங்கள் வீடு வந்து 1 பிஹெச்கேவா 2 பிஹெச்கேவா, அதாவது உங்கள் வீட்டில் வந்து எத்தனை அறைகள் இருக்குது, தங்கும் அறைகள், அதில் வந்து என்னென்ன இருக்குன்றதை அவங்க கேட்குறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து கல்யாணமானவங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆணோ பெண்ணோ இருந்தால் அவங்க கல்யாணமானவங்களாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 16வது கேள்விங்க, குடிநீருக்கான சோர்ஸ், அடிப்படை ஆதாரம். நீங்கள் வந்து குடிநீர் வந்து வீட்டில் உங்களுக்கு குழாயில் வருதா, அது என்ன போர் போட்டிருக்கீங்களா, இல்லை வெளியிலேருந்து வருதா, இல்லை எங்கேருந்தாவது வந்து தண்ணி கேன் வச்சு வாங்குறீங்களா, இல்லை சாலையில் வந்து நம்ம ரோட்டோரமாக இருக்கிற டேங்க்கில் மெட்ரோ வாட்டர் மாதிரி வர டேங்க்லேருந்து பிடிக்கிறீங்களா, இல்லை கிணற்றுலேருந்து குடிநீரா, என்ன வகை குடிநீர்ன்றதை நம்ம மென்ஷன் பண்ணணும். 17வது கேள்வி வந்து அந்த குடிநீருக்கான ஆதாரத்தை கேட்குறாங்க. அதாவது கிணறா இல்லை போரா, என்ன மாதிரி ஆதாரன்றதை கேட்குறாங்க. 18வது கேள்வி வந்து வீட்டுக்கான லைட்டிங், அதாவது வீட்டில் இருக்கும் விளக்கு அமைப்பு என்ன மாதிரி, அதாவது இன்டீரியர் எதாவது பண்ணியிருக்கீங்களா, இல்லை வந்து வீட்டில் வந்து சாதா டியூப்லைட் இருக்கா, இல்லை வந்து ஷாண்ட்லியர் மாதிரி ஏதாவது பெரிய வீடு போட்டிருக்கீங்களா அப்படின்ட்டு கேட்குறாங்க. அடுத்தது 19வது முக்கியமான கேள்வி, வீட்டில் வந்து டாய்லெட் ஃபெசிலிட்டி, லெட்ரின் ஃபெசிலிட்டி இருக்கான்னு கேட்குறாங்க. அது இருந்தால் அது எத்தனை இருக்குது, அது என்ன மாதிரி டைப்பு, வெஸ்டர்னா என்னன்றத 20வது கேள்வியாக இருக்குது ஆக்சுவலாக. அதாவது வெஸ்டர்னா இல்லை இந்தியனா, ஓப்பனா க்ளோஸ்டா என்னன்றதை நீங்கள் அதுக்கு சொல்ல வேண்டியிருக்கோம். 21வது கேள்வி வந்து வேஸ்ட் வாட்டர், அதாவது நம்ம யூஸ் பண்ணி அந்த கழிவு நீரானது வெளியேறதுக்கான என்ன ஃபெசிலிட்டி வச்சுருக்கீங்க, வீட்டை விட்டு கழிவு நீர் வெளியேறதுக்கு ப்ராப்பராக பைப்லாம் போட்டிருக்கீங்களா, அது ட்ரைனேஜ் சிஸ்டம் இருக்கா, இல்லை வந்து லாரியில் கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கா, செப்டிக் டேங்க்கில் இருக்கா, அந்த மாதிரி கேள்வி தான் அடுத்தது வருது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 22வது முக்கியமான கேள்வி வந்து வீட்டில் குளிக்கும் வசதி இருக்குதா. ஏன்னா நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா எத்தனையோ வீடுகளில் வந்து குளிக்கும் வசதி இல்லாத வீடுகள் பல இருக்குங்க. ஆக்சுவலாக நீங்கள் நகரங்கள்லேயே பார்த்தீங்கன்னா சிலதெல்லாம் வந்து காமன் ஃபெசிலிட்டியில் போய் குளிக்கிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. கிராமப்புறங்களில் சொல்லவே வேணாம் ஆக்சுவலாக. அதனால் வந்து வீட்டில் என்ன மாதிரி குளிக்கிறதுக்கான அறை இருக்குதா, இல்லை வந்து ஓப்பன் குளியலாம், பின்பக்கத்தில் புழக்கடையில் போய் குளிக்கிறவங்க உண்டு, கிணத்தோரமாக குளிக்கிறவங்க உண்டு, ஊரில் ஆறு ஓடிச்சுன்னா அங்கே போய் குளிக்கிறவங்க உண்டு, ஏரி குளம் அந்த மாதிரி, இல்லை நகர்ப்புறத்தில் இருந்தீங்கன்னா பப்ளிக்காக வந்து கன்வீனியன்ஸில் போய் அங்கே போய் குளிக்கிறதுக்கான ஃபெசிலிட்டியில் இருக்கீங்களா, என்ன மாதிரின்றதை கேட்குறாங்க. இல்லை உங்கள் வீட்டிலே எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கான்றதை கேட்குறாங்க. அடுத்தது 23வது கேள்வி வந்து வீட்டில் என்ன மாதிரி கிச்சன் அமைப்பு இருக்குது, கேஸ் இருக்கா, எல்பிஜி கேஸா அது பிஎன்ஜியா அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வீட்டில் என்ன மாதிரி சமைக்கிறதுக்கான ஃபியூவல் எரிசக்தியை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்றதை கேட்குறாங்க. விறகு அடுப்பா, கேஸ் அடுப்பா, அதை கேள்வி. அடுத்தது பார்த்திங்கன்னா 25வது கேள்வி, அது அநேகமாக யாருக்கிட்டே இருக்காதுன்னு நினைக்கிறேன், வீட்டில் ரேடியோவோ இல்லை டிரான்சிஸ்டரோ இருக்கா, அதை மென்ஷன் பண்ணணும். 26வது கேள்வி நம்ம வீட்டில் எல்லார் வீட்டில் இருக்காதா, அது பார்த்திங்கன்னா டெலிவிஷன், வீட்டில் டிவி இருக்கா. 27வது கேள்வி நகர்ப்புறத்துக்கு குறி வச்சு கேட்பாங்க கண்டிப்பாக. ஆக்சஸ் டு இன்டர்நெட், எல்லார் வீட்லேயும் அந்த எந்த வீட்டில் சென்சஸ் இருக்கிறாங்களோ அந்த வீட்டில் வந்து இன்டர்நெட் இருக்கா. 28வது கேள்வி வீட்டில் லேப்டாப் இல்லாட்டி கம்ப்யூட்டர் இருக்கா. 29வது கேள்வி வீட்டில் டெலிஃபோனோ மொபைலோ இல்லை ஸ்மார்ட் ஃபோனோ இருக்கா. அதுக்கு அடுத்தது வந்து எத்தனை நம்பர்னு கேட்பாங்க. பை த வே நீங்கள் எதையும் மறைக்காமல் சொல்லுங்கள், ஏன்னா உங்களுடைய ஃபோன் நம்பர் கவர்மெண்ட் கிட்ட எல்லா டீட்டெயிலும் இருக்குது. எத்தனை ஃபோன் இருக்குன்றதை கரெக்டாக சொல்லிடுங்க, என்ன வகை ஃபோனுன்றதை கரெக்டாக சொல்லிடுங்க. 30வது பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் சைக்கிள் இருக்கா, ஸ்கூட்டர் இருக்கா, மோட்டர் சைக்கிள் இருக்கா, இல்லை மொப்பேட், அந்த காலத்து மொப்பேட் இருக்கா. 31 மிக முக்கியமான ஒரு கேள்வி, உங்கள் வீட்டில் கார் இருக்கா, ஜீப் இருக்கா, வேன் இருக்கா. கண்டிப்பாக அது என்னன்றதை டீட்டெயிலும் கேட்பாங்க, எத்தனை வச்சுருக்கீங்கன்றதை கேட்பாங்க, இல்லைன்னா இல்லைன்னு நோட் பண்ணுவாங்க. 32வது கேள்வி வீட்டில் வந்து என்ன மாதிரி மெயினான உணவை சாப்பிட்றீங்க, மிக முக்கியமான ஒரு கேள்விங்க. ஏன்னா நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா பல இல்லங்களில் வந்து ரேஷன் பொருட்கள் நம்பி தான் வந்து சாப்பிட்றோம். அது கூட இல்லாத மலை கிராமங்கள் நிறைய இருக்குங்க ஆக்சுவலாக. ஸோ இந்த ஒரு முக்கியமான கேள்வி இது. 32வது கேள்விங்க, வீட்டின் மெயின் சீரியல், அதாவது முக்கியமான உணவு நம்முடைய வீட்டில் என்ன அதுன்றது கேட்குறாங்க. நம்ம சவுத் இண்டியன்னா நம்ம என்ன சாப்பிட்றோம், அரிசி சாப்பாடுன்னு சொல்லுவோம், இல்லை கம்பு கேழ்வரகு இல்லை கோதுமைன்றதை சொல்ல போகிறோம். ஸோ நீங்கள் என்ன வகை சாப்பாடு சாப்பிட்றீங்களோ அதை சொல்லணும். 33வது அந்த வீட்டின் சென்சஸ் பர்பஸ்க்காக என்ன மொபைல் நம்பர் கொடுக்குறீங்க, அதான் 33வது கேள்வி. நண்பர்களே, இந்த 33 கேள்விகளையும் கேட்பாங்க.
நம்ம அந்த கேள்விகளுக்கெல்லாம் நீங்கள் தயாராகணுன்றதுக்காக தான் இந்த வீடியோவை பண்ணியிருக்கிறோம். தயவுசெய்து எதையுமே மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா எல்லாமே வந்து கிராஸ் செக் பண்ணி லேட்டராக, ஏன்னா இன்றைக்கி வந்து கம்ப்யூட்டரைஸ்ட் எல்லாமே நம்ம வந்து அறியாமலோ பார்த்திங்கன்னா எல்லாருமே இன்டர்நெட்டில் ஏதாவது வகையில் வந்து கனெக்டடாக இருக்கிறோம். ஸோ எந்த விஷயத்தையும் மறைக்காமலும் எல்லா விஷயத்தையும் ஒளிவு மறை இல்லாமல் சொல்லிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது. ஏன்னா அடுத்த கேள்வி வந்து 6 மாதத்துக்கு அப்புறமா மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு வருவாங்க. இது வந்து ஹவுஸ் ஹோல்டு மட்டும்தான். மக்கள் தொகை கணக்கெடுப்பு வரும்போது இந்த கேள்விகளை ஏதாவது கிராஸாக கேட்டாங்கன்னா அன்றைக்கி வந்து நம்ம தவறான தகவலை கொடுத்தோன்னா சிக்கலாகிடும். அது மட்டும் இல்லைங்க, இது எல்லாமே வந்து கனெக்ட் ஆகி ஆதார், பேன் மற்ற எல்லா விஷயங்களுக்கும் ஃப்யூச்சரில் லிங்க் ஆகலாம். ரேஷனுக்கு நான் இப்போ ஆகுன்னு சொல்லலை. இது விஷயம்னா உங்களை பயமுறுத்துறதுக்காக சொல்லலை. நீங்கள் இதெல்லாம் கரெக்டாக கொடுத்துட்டிங்கன்னா அரசுக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது. அதற்காக தான் சொல்கிறேன். இன்னொன்று பார்த்துங்க, மக்கள் தொகை கணக்கெடுக்கும் போது நீங்கள் எல்லாருமே கரெக்டாக வீட்டில் இருக்கணும். சரியான தகவலை கொடுங்க. வீட்டில் இல்லாத நபரை பற்றி குறித்த தகவல் அவங்க கேட்குற டாக்குமெண்ட் வச்சு கரெக்டாக கொடுங்க. ஏன்னா நம்ம நாட்டின் மக்கள் தொகை என்பது ரொம்ப வருஷம் கழித்து, கிட்டத்தட்ட 15-20 வருஷம் கழித்து இப்போ தான் எடுக்கப்படுது. இதில் பார்த்திங்கன்னா சாதி வாரியான கணக்கீடும் வந்து முதல் முறையாக 1931 அப்புறம் முதல் முறையாக அதையுமே எடுக்க போகிறாங்க. அதனால் எல்லாமே நம்ம நாட்டின் பயன்பாடு, நாட்டின் முன்னேற்றத்துக்காக இந்த ஒரு மக்கள் தொகை கணக்கீடு என்பது மிக முக்கியமாக இருக்குது. ஆஸ் எ ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன், ஒரு பொறுப்புள்ள ஒரு குடிமகனாக நம்ம எல்லோருமே அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும், சரியான தகவல் கொடுக்கணும். ஸோ நண்பர்களே, உங்களுக்கு ஒரு அட்வான்ஸ் இன்ஃபர்மேஷனை இதை எடுத்துக்கிட்டு தயாராகுங்க. அதுபோல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் தயவுசெய்து கமெண்ட்டில் வந்து கேளுங்க. இந்த மாதிரி ஒரு பயனுள்ள வீடியோகள் தான் உங்களுக்காக மட்டுமே தேடி 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 நம்ம கொடுத்துட்ருக்குறோம் நம்ம சேனலில். ஏன்னா நீங்கள் எல்லோரும் பயன்பெறணும். நம்ம வந்து உங்களுக்கு அதை இன்ஸ்டண்ட்டாகவும் கொடுக்கணும்னு பார்க்குறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணிங்கன்னா அது எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.